ஹாய் மக்களே, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணிலாரி வரும் முன்னே தீச்சட்டி வரும் பின்னேன்ற மாதிரி எங்கள் ஊரில் தீச்சட்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். தீச்சட்டியை தூக்கிட்டு போகும்போது கையில் வேப்பலை வச்சுருப்பாங்க. அந்த வேப்பலை கூட இல்லாமல் நிறைய பேர் அப்படியே தீச்சட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் அவங்கள நிறுத்தி அருள் வாக்கு வேறு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் நான் ஹைலைட்டே என்னென்னா, கோயில்கிட்ட போகிறப்ப நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. தீச்சட்டி வச்சுருக்கவங்களும் சரி, தீச்சட்டி இல்லாதவங்க எல்லாத்துக்கும் சாமி வருது. அதில் ஒருத்தவங்க இன்னொரு தீச்சட்டியை தட்டி விட்டு அதை உடையலாம் செஞ்சிருச்சு. கோயில் வரைக்கும் தீச்சட்டியை கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் உடஞ்சி போகும்போது யாராக இருந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்கும். கொண்டு வந்து தீச்சட்டி எல்லாமே ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டாங்க. இது நேற்று எடுத்த முளைப்பாரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே போனால் நம்ம முருகன் ஐயா வேறு இருந்தார். அவரை பார்த்து ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு கடைசியில் நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. பிரெட் அல்வான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாங்க. நல்லாவே இல்லை. கோயில் பிரசாதத்தை அந்த மாதிரி சொல்லவும் கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல், சாம்பார், ரசம், மோர், அப்பளம், அப்புறம் பாயாசம் எல்லாம் வச்சாங்க. அது எல்லாமே உண்மையிலே நல்லா சூப்பராக தாங்க இருந்துச்சு. நல்லா இல்லைனாலும் நம்ம பிரெட் அல்வாவை விட போகிறது கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.